ஒரு அறிக்கை வருது விக்கிரவாண்டி மாநாட்டில். அதில் வந்து தீர்மானங்களில் பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து தமிழக வெற்றிக்களம் சார்பாக ஒரு தீர்மானம் வருது. எனக்கு அப்போ ரொம்ப சர்ப்ரைஸ் என்னென்னா, தெரிஞ்சு கொடுத்தாங்களா தெரியாமல் கொடுத்தாங்களா? ஏன்னா இதில் ஒரு 33 தீர்மானங்கள் வருது. இது தெரிஞ்சு கொடுத்தாங்களா தெரியாமல் கொடுத்தாங்க? ஏன்னா எங்களுக்கு தெரியும், அது கூட ஓடிட்டு இருக்கோம் 2 வருஷமா. இதில் வருகிற பிரச்சனைகள், இதில் எவ்வளோ அழுத்தங்கள் வரும். ஏன்னா சாதாரணமாக டாஸ்மார்க்கு பேச போய் எனக்கு அவ்வளோ அழுத்தங்கள், எல்லா லெவல் ஆஃப் அழுத்தங்களும், உங்களுக்கு மணி பவர், மசில் பவர், இது வெட்டிடுவேன், எல்லாம் வந்து அழுத்தங்களையும் தாண்டி இது பரந்தூர்ல இன்டர்நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் லாபி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதை எதிர்த்து அறிக்கை கொடுத்துருக்காரு இவ்வளோ பெரிய ஒரு லீடரு. தெரிஞ்சு செஞ்சாங்கன்னு தெரியலன்னு. ஆனால் அவருக்கு அதற்கப்புறம் அந்த ஒரு தீர்மானத்திற்கு வந்த அழுத்தம் வந்து வேற எந்த அவர் வாழ்க்கையில் வர்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய அழுத்தங்கள் அந்த ஒரு தீர்மானத்திற்கு வந்திருக்கு. இது ஏன் கொடுத்தீங்க, எதுக்கு கொடுத்தீங்க, உங்களுக்கு இது தெரியுமான்னு. இதேல வேற யாராக இருந்தாலும், நாங்கள் அரசியலில் 16-17 வருஷமாக பயணிச்சுட்டு இருக்கோம். யாராக இருந்தாலும் என்ன தெரியுமா, ஒரு வார்த்தை பேசினால் அதுக்கு ஒரு விலை உண்டு. ஒரு அறிக்கை, ஒரு ஊழல்னு நிறைய பேர் பேசுவாங்க. அந்த ஒரு 4 மாசமா யாராவது எடுத்து மணல் பற்றி பேசியிருந்தானே கேட்டு பாருங்க, அதுக்கு ஒரு விலை இருக்கும். அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் மணல் பற்றி பேச மாட்டாங்க. இவர் மட்டும் ஓகேன்னு சொல்லியிருந்தா 500 கோடி என்ன 1000 கோடி அடுத்த நாளே இறங்கியிருக்கும். ஆனால் அதையும் தாண்டி என்ன தெரியுமா, இவ்வளவு அழுத்தங்கள் வந்த பிறகும் நான் இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அதனால தான் இவ்வளோ அழுத்தங்கள் வருது, என்னுடைய முதல் அரசியல் பயணம் அங்கேருந்து தான் தொடங்கணும்னு ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எந்த அரசியல் தலைவரும் எடுக்க மாட்டார்கள். ஒரு தலைவர் விஜய் அவர்கள் தவிர பெரிய முடிவு. அவர் இடத்துல யாராவது நீங்கள் ஒரு சாதாரண ஒரு நபரை நீங்கள் இருந்து யோசிச்சு பாருங்க, ஏன்னா இவ்வளோ அழுத்தம் வருது, 1000 கோடியும் தரேன்றான், வாங்கிட்டு பேசாமல் இருந்துக்கலாமா? சாதாரண நபர் அப்படி தானே, புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கோம், ஒரு 1000 கோடி ரூபாய் தரேன்றான், இவ்வளோ பிரச்சனை வேற வருன்றான். என்ன ஒரு 10,000 ஓட்டு, 10,000 ஓட்டில் என்ன ஆயிருப்போகுது? 10,000 ஓட்டு என்ன ஆகும் சொல்லுங்க? கவுன்சிலர் ஓட்டு தானே. இந்த 10,000 ஓட்டு எதுக்கு இவ்வளோ வேலை போட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ வேலை பண்ணணும்? இப்படி தானே ஒரு சாதாரண ஒரு சராசரி நபராக யோசிப்பீர்கள். அவர்களுக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்கையும் எடுத்த ஒரு துணிந்த நபர் கண்டிப்பாக தமிழகத்தில் எந்த காம்ப்ரமைஸும் செய்ய மாட்டார். இந்த மொத்த சிஸ்டமையும் சரி செய்ய இவரை தாண்டினால், இவரை விட்டால் வேற வழியே இல்லைன்றதான் எங்களுடைய நிலைப்பாடு.